அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு சமையல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது நுரையீரல் பெரட்டல் தான் பார்க்க போறோம். நான் நுரையீரல் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நுரையீரல் எவ்வளோ ஈஸியா கிளீன் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் வீடியோ போடுறேன். மண்ணீரலும் முழுசா இருக்கு. அதையும் கட் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு விழுது இது கொஞ்சம் கூடவா தான் சேர்க்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் அதிலேயே உடைச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு தாளிப்புலாம் தேவையில்லை. 6 to 7 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. சில நுரையீரல் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் சிலது டைம் எடுக்கும். உங்களுக்கு வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சு வேக விட்டு வச்சுட்டு எனக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சமாக லைட்டாக தண்ணியாக இருக்குது. அதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா பெரட்டுற அளவுக்கு தண்ணி வற்றுற அளவுக்கு வச்சு எடுத்துருங்க. சூப்பரான நுரையீரல் பரட்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.